ரஷ்யாவோட அடுத்து கடல் சார்ந்த திட்டங்களை வெளியிட்டார்கள். அதாவது இத்தனை கப்பல் வாங்க போறோம், இத்தனை சப்மரைன் உருவாக்க போறோம், இந்தந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வர போறோம், மொத்தமா இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ண போறோம், 5 வருஷத்துக்குள்ள இந்த இலக்கை நாங்கள் எட்ட போறோம் அப்படிங்கிறதான். அப்போ ரஷ்யாவை பொறுத்தவரை 5வது வருஷம் முடியும் போது கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் களத்துக்கு கொண்டு வர போறார்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நாளையிலேருந்தே ஒவ்வொன்றா களத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எவ்வளவோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை வெளியில கொண்டு வந்திருப்பார்கள். அதனால 5 வருஷத்துல அவர்கள் சொன்னது 49 கப்பல்கள் சொன்னார்கள், சப்மரைன்கள் சொன்னார்கள், அதுக்கடுத்து நவீனமான ஆயுதங்கள். ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள வந்தா செதறிடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு தெரிச்சு ஓடிட்டார்கள். யாரு? ஐரோப்பியர்களே தெரிச்சு ஓடிட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ஏன்டை ஆயுதம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். உலகமே இப்படி அதிர்ந்து போகுது. எது? கடல் சார்ந்து ரஷ்யாவோட பட்ஜெட்டை பார்த்து பயந்து நடுங்கிட்டாங்க. அமெரிக்கா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்கிட்ட இருக்குமே, உன்கிட்ட இல்லேன்னு யாராச்சும் சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடந்து வந்துட்டோம். நடுவில் சீனா நான் பேசட்டுமா அப்படின்னா, நீ பொய் தான் பேச போகிற, ஓரமாக போய் பேசிக்க அப்படின்ட்டு அவர்களோட அப்டேட்டை நம்ம பெருசாக கண்டுக்கலை. இப்போ ரஷ்யாவை பார்த்து, ரஷ்யாவோட கடல் பலம் அதிகரிக்கிற திட்டத்தை பார்த்து உலகமே நடுங்குது. பக்கத்தில் சண்டை வம்புமா இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத, அதுவும் ஒடிசா துறைமுகம் வேணும்னு ஒத்த காலில் ரஷ்யா நிற்கும்போது இவ்வளவு பெரிய பலத்தை உருவாக்கிட்டு அந்த துறைமுகத்தை உக்ரைன் ஆப்ரேட் பண்ண விட்டுருவார்களான்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. எப்படி பிரிகஜின் விவகாரத்தை ரொம்ப ஸ்மூத்தாக அப்படி வளைஞ்சு போய் முடிச்சு கடைசியில் மேலே வச்சு பிரிகஜின் டிக்கெட் பில்ஸ் கொடுத்தாரோ, ரஷ்ய அதிபர் புட்டின் ஒடிசா துறைமுகத்தை அந்த மாதிரி தான் கைப்பற்றியே தீர்வார் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைமை. நாளைக்கு மனசு மாறுவாரா அப்படின்னு கேட்டால் 99% இல்லை அப்படிங்கிறத. அப்போ இந்த பலம் கூட்டுறது உக்ரைனுக்கு எவ்வளவு பெரிய தலைவலி, அதிர்ச்சியாக இருக்கும். ஜெலன்ஸ்கி ஆனால் பிடி கொடுக்காம தான் திரிவார். அப்படி அவர் பிடி கொடுக்காம திரிஞ்சுட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி ஒரு குழுவெல்லாம் அமைச்சிருக்காரு. எப்போ? ரஷ்யா கூடயோ அமெரிக்கா கூடயோ உக்ரைன் யுத்த சம்பந்தமாக பேச்சுவார்த்தை. அந்த குழு முந்தியெல்லாம் நாள்தோறும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எங்கேயாச்சும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பேச்சுவார்த்தையே கிடையாது. அண்ணன் அமெரிக்கா, ரஷ்யா 2 பயல்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவர்களுக்கு வேலையே இல்லை. இப்போ அந்த குழு சைலண்ட்டாக துருக்கியில் போய் சில டீல்களை பேசியிருக்கு. ரஷ்யா கூட நேரடியாக உட்காந்து பேசுகிறக்கும் டைமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரஷ்யா கூட நீ எல்லாம் உட்காந்து பேசலாமா எங்களை இப்படி அடிக்கும்போது அப்படின்னு வெள்ளை மாளிகையில் வச்சு பொங்குனார் ஜெலன்ஸ்கி. ரொம்ப பொங்குற அப்படின்னு ட்ரம்ப் அடித்து அமுச்சு விட்டார். இப்போ இவர் ஜெலன்ஸ்கியோட ஆட்களே உட்காந்து ரஷ்யா கூட பேசுகிறார்கள் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது. இதை போரை நிறுத்திட்டு பேசினாவாச்சும் கரை ஏறுறக்கு வழி இருக்குது. ஆனால் இப்போ கருங்கடல் சார்ந்து நம்மளை உரிச்சு துவைச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு பயம் வந்தனால கருங்கடல் விவகாரத்துக்காகவே துருக்கியில் கூடுறார்கள். எதற்கு அப்படின்னா கருங்கடலில் ஸ்மூத்தாக டிரான்சிட் நடக்கணும் அப்படிங்கிறக்காக. உணவுப் பொருட்களாகட்டும், அது துறைமுகத்தை தாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாத, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒடிசா துறைமுகம் சார்ந்தே ஏற்கனவே உட்காந்து டீல் பேசி தானியங்கள்லாம் வெளில அனுப்பிச்சார்கள்ல, அதே மாதிரி டீம் போய் துருக்கியில் உட்காந்து இப்போ டீல் பேசுறதுக்கு ரஷ்யா கிட்ட டைமை வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் தலைவனுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம டீம் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு. வெளில சொல்லவா முடியும்? டீமை அரேஞ்ச் பண்ணதே இவர் தானே. நாள்தோறும் அப்டேட் கொடுத்தாங்க, இப்போ அப்டேட் கொடுக்கல, திடீர்னு ஒரு அப்டேட் வருதே அப்படின்னு பயந்துட்டாரு. ஆனால் ஏதோ ஒன்று கருங்கடல் சார்ந்து தானே, தாக்குதல் கொஞ்சம் குறையும்ல அப்படின்னு சொல்லி இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டார். ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு டைமு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கூட்டம் கூடும் அப்படிலாம் பேசியாச்சு. நேரடியாக உக்ரைன் ஆளுங்க வந்து என் முன்னாடியே உட்கார்றாங்க. அமெரிக்கா உனக்கே தெரியல பாரு இந்த விஷயம். எர்டோகன் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு, மைலேஜ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டது இல்லாமல் வந்து உட்காரும் போது ரஷ்யாவோட கண்டிஷன்கள் எல்லாம் களத்தில் நிறைவேறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டமார்னு ஒரு குண்டை தூக்கி வீசிட்டார்கள். ரஷ்யாவோட கண்டிஷன் என்ன? பிடித்த பிராந்தியங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம், இந்த வரிசையாக இந்த நாம்ஸ் தானே, இதையா ஒத்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து பேசணுங்கிறீங்க? ஆமாம் சத்தியமா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருச்சு கிரிம்லன்னு. இதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, துருக்கியுமே எதிர்பார்க்கல. என்னடா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி பேச்சுவார்த்தைக்கு டேட்டெல்லாம் கொடுத்தீங்க? ஆமாம் சத்தியமாக டேட்டு கொடுத்துருக்கோம், 2-3 நாள் டைம் இருக்குல்ல, இந்த 2-3 நாளில் உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு யாரை கையில் விழுவீங்களோ காலில் விழுவீங்களோ நீங்கள் தானே, வெளியில் போய் கெஞ்ச தேவையில்லையே. உங்களுக்கே புத்தி தெரிஞ்சிருச்சுன்னா போதும், புத்தி தெரிஞ்சு வந்து 2 நாள் கழிச்சு உட்காருங்க, இப்போ என்ன கெட்டு போச்சு, எங்களுக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போயிட்டார்கள். இந்த கருங்கடல் விவகார அதிர்ச்சி அப்படிங்கிறது
ஜெலன்ஸ்கிக்கு இவனுங்க போய் பேச்சுவார்த்தையில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி நாம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்ததே பெரும் குழப்பம், அதிர்ச்சி. அதுக்கடுத்து ரஷ்யா இப்படி போட்டு விட்டது 2வது பெரிய அதிர்ச்சி. ஏடா நான் இங்கே ஒரு பெரிய மனுஷன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாமல் ஒரு டீம் போய் பேசிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அடுத்து வம்புலுக்கு ஆரம்பிச்சிருவாரே அப்படிங்கிறது தான் 3வது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை காலில் வந்துடுவார். ஐயா சாமி, அந்த டீமை கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், எனக்கு தெரியாமல் போய் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படிம்பாரு. ட்ரம்ப் விட மாட்டார். அவன் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல, நீயே வந்து கையெழுத்து போடுன்னு நிற்க போகிறாரு. உக்ரைன் யுத்தம் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடித்து முடியும் போது உக்ரைனுக்கு என்ன கையில் இருக்கும்? சத்தியமாக நமக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இருக்காது. மிச்ச மீதி இருந்தாலும் அதில் ட்ரம்ப் நின்று விவசாயமோ இல்லை கனிம வளத்தை தூக்கிக்கிட்டோ என்னத்தையோ ஒன்று ட்ரம்ப்போட ஆட்கள் நின்று பார்ப்பார்களே ஒழிய, போன நிலப்பரப்பை ரஷ்யா கிட்ட தூரமாக நின்று பார்த்துக்க வேண்டியதுதான். பழைய சோவியத் யூனியன் ஆள் தான் நான், தெரியுமா அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மக்கள் மத்தியில் ஒரு போக்குவரத்து மெயின்டைன் ஆயிரும். இந்த பக்கம் உக்ரைன் லேண்ட் அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து நிற்கும். அவனாச்சும் பரவாயில்ல, ரஷ்யாவாச்சும் ஒரு காலத்தில் ஒன்றா தெரிஞ்ச பயப்பிள்ளைங்க தான். அண்ணன் அமெரிக்கா அப்படி கிடையாது, வெளியிலேருந்து பயப்படல. 2 பேருக்கான டீலிங் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு நார்த்து சவுத்து வித்தியாசத்தை உக்ரைன் மக்கள் அனுபவிச்சே தீரணுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.